பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. கைகால் இல்லை, உங்களுக்கு உடம்பு இல்லை, வெறும் விஜயங்கிற தலை மட்டும் இருக்குது. அந்த தலைக்கு ஒரு மூளையா இருந்து ஜானகி சாமி என்ன பண்ணாலும் எப்படி நிற்கும்? கட்சி சீமான் நடத்துகிறாருன்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வருவேன், திராவிட பண்டிகைகளை வேட்டையாடுவேன், அப்படி திமுகவை அண்ணா திமுகவை அடிச்சு பண்ணுறாரு. இவர் அரசியல் எதிரி திமுகங்கிறார். அப்போ கேடரு ஸ்டாலின், எடப்பாடி தான் ஸ்டாலினை வீழ்த்ததுக்கு சரியான ஆளுங்கிறாப்புல. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் பிரியாரிட்டி இதை சீமான் எடுக்கிறாரு. அருந்ததியர் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஸ்டாலின்ட்ட போனாலும் அவருக்கு கவலை இல்லை. தனக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கேட்குறேன், தமிழ் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அவங்க ஓட்டு வந்தால் போதும்னு அவர் நினைக்கிறார். இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத ஈரோடு கிழக்கில் விட்டது யார்? எடப்பாடி களத்தை விட்டு ஓடுனது எடப்பாடி தப்பு. அரசியல் வியாபாரியா விஜய் வராது, விஜயோட தப்பு. அதை விட மேலே அப்போ ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ல ஸ்டாலின் ஒரு சைடு உயர்வார். அதை பற்றி சீமான் கவலைப்படலை. தான் 17% ஓட்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. இந்த நாடார்கள் மோடிக்கு பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. ஸோ இப்படி சீமான் காஸ்ட் கன்சால்டேஷனை பக்காவாக துல்லியமாக தெளிவாக பண்ணுறாரு. விருப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு தான் வந்தார். 2 பேரையும் அடித்து தான் வந்தார். ஜாதி இல்லை புண்ணாக்குலன்னு சொல்லக்கூடிய புண்ணாக்குகளேங்கிற வார்த்தையை திட்டமிட்டே சொல்கிறேன். சும்மா போலித்தனமாக ஜாதி இல்லை புண்ணாக்கு இல்லைன்னு பேசிட்டு தெரியக்கூடிய புண்ணாக்குகளே, இது உண்மை நிலவரம். உனக்கு முதுகெலும்பு இல்லை, நீ கோலை பேச மாட்ட, இப்போ என்ன ஏன் ஜாதியை பற்றி பேசுற நீ சொல்லிட்டு திர்ற. அப்போ சீமான் கன்சிராம் பாணியில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடப்பாடியால் பலன் இல்லாத ஜாதிகளை தன் பக்கம் இழுத்து அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த முறை எடப்பாடியை பலகீனப்படுத்தி 17% பெறுவார் சீமான். அப்போ தனிச்சு துணிவா 5ஆவதோட நிற்கிறது சீமான் தாங்கும் போது சீமானுக்கு வாக்கு சதவீதம் 17% மேலே ரொம்ப தெளிவாக போயிருமே. விஜய மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட மாற்றுங்கிற ஓட்டும் சீமானுக்கு தானே கிடைக்கும். அதுதான் உங்களுடைய வாதமா இருக்கு. கண்டிப்பா அப்படித்தானே கமலஹாசன் விஷயத்தில் நடந்தது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை விட்டு விலகி சில மாதங்கள் ஆச்சு. இப்போ திருமாவளவன் அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராரு. முறைச்சா அடிப்பீங்களா, பாகிஸ்தான் பார்டர் போங்க, அங்கே முறைப்பாங்க, அடிங்க அப்படின்லாம் தொடர் விமர்சனம் இருக்கிறாரு. இதற்கு விசிகாவினர் தரப்புல, திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவர் தலைவர் பதவி விட்டு விலகிட்டாரு, தூக்கிட்டாங்க, அவருடைய இருப்பிடம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணுறாரு, தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாருங்க. உங்களுடைய வியூ என்ன சார்? எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. பலதரப்பட்ட மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. ஒரு தரப்பு வாக்காளர் ஒருத்தருக்கு கன்சாலிடேட் லீடர் ஆகிறாருன்னா, மறுதரப்பு வாக்காளர்களை இன்னொருத்தர் அதை எடுக்கிறது முயற்சி பண்ணுறது இயல்பான ஒன்று தான். அந்த வகையில் தருமபுரி வளரல்ல ஜாதி கலவரம் காரணமானு அன்னைக்கே சொன்னவர் தான் அண்ணாமலை. வேறு யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூக்குள்ளேயும் தனக்கு ஒரு இமேஜ் வளையத்தை தேடிக்க பார்க்குறாரு. அதனால் திருமாவளவன் தரப்பினரோட ஒரு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லைங்க லெவலில் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஆதரவு வளையத்தை அவர் தேடுறதுக்கு அண்ணாமலை தன் அரசியலை பண்ணுறாரு. ஓகே, இப்போது விஜய் அவர்கள் அவருடைய அந்த வழக்கு சிபிஐ கையில் போயிருக்கு, நீதி வெல்லும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தான் புஷி ஆனந்த் அவர்கள் 2-3 நாட்கள் ஆச்சு வெளியே என்ன ஆகும் சார்? இந்த கட்சி 214 தனிச்சு நிற்க முடியாது. நான் கரூருக்கு முன்னாடியே அதை சொன்னேன். கரூர் அம்பலப்படுத்திட்டு வெளிப்படுத்திட்டு நீர் பூத்த நெருப்பாக இருந்த அந்த உண்மை கொழுந்து விட்டு எரியுது. இதுவரை மூடி மறைக்கப்பட்ட அந்த ஜானகி சாமி சில பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு மூடி மறைச்ச உண்மை இன்னைக்கு வெளிப்பட்டு வருது. இந்த உண்மையை சொல்லாதவன் பலகீனமான பத்திரிகையாளர் தான். யாராக இருந்தா என்ன? எங்கள் 234 தொகுதியில் விஜய் கேண்டிடேட் கிடையாதுங்க, தலை தாங்க இருக்குது விஜய்க்கு, உடம்பே இல்லை.
புஷி ஆனந்த் தனிச்சு போட்டியிட தயாரில்லை, ஆதவர்ஜனா தனிச்சு போட்டியிட தயாரில்லை, தாஹீரா தனிச்சு போட்டியிட தயாரா இல்லை, விஜயலட்சுமி தயாரா இல்லை, வெங்கட்ரமணன் அவர் தயாரா இல்லை. எல்லாருமே எடப்பாடியோட கூட்டணி உதரம் தனக்கு சீட்டு கிடைச்சிரும்னு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு கணிசமான சீட்டை எடப்பாடி கொடுத்துருவார், அதில் நம்ம நின்றுடலாம்னு நினைக்கிறாங்க. தொண்டர்கள் இப்போ கட்சி சீமான் நடத்துகிறாருன்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வருவேன், திராவிட பண்டிகைகளை வேட்டையாடுவேன், அப்படி திமுகவை அண்ணா திமுகவை அடிச்சு பண்ணுறாரு. இவர் அரசியல் எதிரி திமுகங்கிறாரு. அப்போ கேடரு ஸ்டாலின் எடப்பாடி தான் ஸ்டாலினை வீழ்த்ததுக்கு சரியான ஆளுங்கிறாப்புல. ஏன்னா அப்படி எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது எந்த காலமும். காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை ரெண்டு ஜாதி ஆதிக்கம் விழால கொன்ற வன்னியர் ஆதிக்க கட்சியை வச்சுக்கிட்டு எடப்பாடி தலைமையில் முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் வன்னியர் பட்டில் உள்ள கேடர்ஸு வன்னியர்கள்லாம் வந்து நம்ம தாவேக்கா தேராது, எடப்பாடின்னா ஜெயித்தரலான்னு சேலம் தர்மபுரிக்கு போகிறான். குமாரபாளையத்தில் லீடு எடுத்தவர் தங்கமணி, அங்கேயும் கேடர்ஸ் போகிறாப்புல. அப்போ நீங்கள் உங்கள் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸு நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத காட்டாமல் நீங்கள் திமுக எதிர்ப்புன்னு சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பின்னாடி உங்கள் கேடர்ஸே போகிறோம். அப்போ கைகால் இல்லை, உங்களுக்கு உடம்பு இல்லை, வெறும் விஜயங்கிற தலை மட்டும் இருக்குது. அந்த தலைக்கு ஒரு மூளையாக இருந்து ஜான் அரிக்கசாமி என்ன பண்ணாலும் எப்படி நிற்கும்? நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் தான் எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொன்னால் யார் வந்திருக்கா? தினகரனே திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாப்புல. எடப்பாடியை இது பண்ணுறதுக்கு திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாப்புல. நல்ல முடிவு. காலங்கள் மாறிட்டு பழைய திமுக அண்ணா திமுகலாம் கடந்த காலம் செத்து போச்சு. இன்னும் ஜெயலலிதா சமாதிக்குள்ளே போய் இருந்து வாயால் வைத்தால் அடிச்சுக்கிட்டு பாண்டேக்கள் வந்து வேணா அதை சொல்லலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல். ஸோ நீங்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள பற்பல மாற்றங்கள் நடந்து, பல ரசாயன மாற்றங்கள் நடந்து என்டையர் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி போய் நிற்குது. இப்போ இந்த முன்னாடி வந்து இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சீமானவருடைய வாக்கை எல்லாமே விஜய் எடுத்துருவாரு அப்படிங்கிற பார்வை இருந்தது. இப்போ வந்து சீமானவர்கள் வந்து பெருசாக பேச மாட்டுறாரு, திமுக ஆதரவாக பேசுகிறாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பெருசாக வந்து திமுகக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் அது உண்மையா? என்ன நடக்குது? சீமான் தெளிவாக இருக்கிறார். 70% வாக்குக்கு குறி வைக்கிறார். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்ங்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா காங்கிரஸ் பாஜகவுக்கு வேல்யூ இருக்கலாம், சட்டமன்றத்தில் காங்கிரஸுக்கு வேல்யூ 2%ங்கிறார். 2% தான் காங்கிரஸுக்கு வேல்யூன்னு சீமான் சொல்கிறார். பிஜேபிக்கு ஒரு 3% கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு பலம் கொண்ட கட்சிகள் பின்னாடி கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி எடப்பாடி, ஸ்டாலின், இவங்கெல்லாம் சிபிஐ, இடி, ஐடி இதெல்லாம் கண்டு தமிழக உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு இந்த கட்சிகளை அடித்து ஒரு பெரிய அரசியலை பண்ணுறாரு. இதை நாணயமாக வெளிப்படுத்தணும். அதை விட்டுக்கிட்டு சீமான் திமுகவுக்கு ஆதரவாயிட்டான்னு பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. ஜிடி நாயுடு பேர் இனிக்குது, முத்துராமலிங்க தேவர் பேர் கசக்குதான்னு கேட்குறாரு. இல்லை, எப்படி வைக்கிறது? ஜிடி நாயுடு தானே அவருடைய அடையாளமாக இருக்குது, அதை எப்படி தூக்கிட்டு வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு நிலைப்பாட்டை தான் சொல்கிறேன். சீமான் அந்த நிலைப்பாட்டில் நாயுடு சமூகம், தெலுங்கு சகோதரர்கள் எல்லாருமே ஸ்டாலின் பின்னாடி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. தனக்கு திருப்பூர் குமரன், செங்குந்தர், வெள்ளாள கவுண்டர், பொன்னர் சங்கர், காளிங்கராயர், தீரன் சின்னமலை கவுண்டர், கொஞ்சம் இளைஞர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், இவங்க ஓட்டு வந்தால் போதுன்னு நினைக்கிறார். ஸோ அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ப்ரியாரிட்டி இதை சீமான் எதுக்குறாரு. அருந்ததியர் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஸ்டாலின்ட்ட போனாலும் அவருக்கு கவலை இல்லை. தனக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கேட்குறேன், தமிழ் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அவங்க ஓட்டு வந்தால் போதும்னு அவர் நினைக்கிறார். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. ஸோ இலவசங்களுக்கு ஆதரவான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும்னு சிவி சண்முகமே முடிவு பண்ணிட்டார். யார் முடிவு பண்ணிட்டா? வட தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஐயா சிவி சண்முகமே முடிவு பண்ணிட்டார். அப்போ இலவசங்களுக்கு ஆதரவான ஓட்டு ஸ்டாலினுக்கு போட்டு, இலவசங்கள் வேண்டான்னு உள்ள ஓட்டு எனக்கு வருதுன்னு வரார்.
பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே மண்ணுங்கிறாரு. அப்போ பெரியார் மேலே பற்றுதல் கொண்டவங்க ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டு, பெரியார் மண்ணுன்னு அதுக்கு எதிரானவங்கள ஓட்டெல்லாம் எனக்கு வரட்டு. திராவிடம் பண்டிகைகள்னு சொல்கிறாரு. அப்போ திராவிடத்துக்கு ஆதரவான ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டு, திராவிடத்துக்கு எதிரான ஓட்டெல்லாம் எனக்கு வரட்டு. எப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத ஈரோடு கிழக்கில் விட்டது யார்? எடப்பாடி களத்தை விட்டு ஓடினது எடப்பாடி தப்பு. அரசியல் வியாபாரியா விஜய் வராது விஜயோட தப்பு. அதை விட மேலே ஒரு சொதப்பல் பார்ட்டியாக பாஜக ராமதாஸை நம்பி விக்கிரவாண்டியில் நின்றுக்கிட்டு சீமான் கையில் அந்த லீடர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டு எப்படி ஆர்கே நகரில் தமிழ் தேசியம் எழும்பவும் இந்துத்துவா காலியாவதுக்கும் அவங்க வழிவகை பண்ணாங்களோ அதே மாதிரி களத்தை விட்டு ஓடுனது என்டிஏவோட தவறு. அதில் பாதி ஓட்டை தட்டி தூக்கிடலான்னு சீமான் நினைக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் வர்சஸ் சீமானில் ஸ்டாலின் ஒரு சைடு உயர்வார், அதை பற்றி சீமான் கவலைப்படலை. தான் 17% ஓட்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. இது பிராமணர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அப்போ பிராமணர் ஓட்டு தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. 5 பிராமணரை கேண்டிடேட்டாக போடுறாரு. அதிமுக போகாது 5 பிராமணரை கேண்டிடேட்டாக போடுறாரு. பாரதியாருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கலன்னு கேட்குறாரு. யார் பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுக்கலன்னு கேட்குறாரு. தேசிய கவிஞர் பாரதியாருக்கு. ரங்கராஜ் பாண்டே சொல்லுங்க, எடப்பாடி கேட்குறாரா? எடப்பாடி கேட்டுருவாரா? கேட்பாரா? திராவிட இயக்கம்னு கேட்க மாட்டார்ல. இல்லை ஸ்டாலின் கேட்பாரா? யார் கேட்குறா? சீமான் தானே கேட்குறாரு. அப்போ சாதாரண பிராமணர்கள் அதை பார்க்குறாங்கல்ல. அப்போ எடப்பாடிக்கு போகக்கூடிய பிராமணர் ஓட்டு சீமானுக்கு வருது. ஐயா வைகுண்டத்தில் தாழ கிடப்பாரு தற்காப்பதை தர்மங்க அடிப்படையில் நான் மன்னார் நாவிதர் குயவர்களுக்காகவும் தேவேந்திரர் பறையர்களுக்காகவும் விஸ்வகர்மா செங்குந்தர்களுக்காகவும் நான் நிற்கிறேன்னு அதில் பேசுகிறாரு. ஐயா வைகுண்டர் வழியில் நான் போகிறாங்கிறாரு. இந்த நாடார்கள் மோடிக்கு பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. எடப்பாடியால் எந்த லாபமும் இல்லை. நான் பெனிஃபிஷரி காஸ்டாக தான் நாடார் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இந்த நாடார்கள் எடப்பாடியை டிசைட் பண்ணிக்கிட்டு மோடிக்கு போட்டவங்க, எடப்பாடிக்கு போடலை, மோடிக்கு போட்டவங்க சீமானுக்கு போட தயாராகிட்டாங்க. பல்லர்களே பாண்டியர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லாமல் யார் வேளாளர்னு கேட்குறாப்புல. ஐஎம் நரேந்திரர் யுவார் தேவேந்திரனுக்காக மோடிக்கு பாராளுமன்றத்தில் போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் சீமானுக்கு போட தயாராகிட்டாங்க. ஸோ இப்படி சீமான் காஸ்ட் கன்சால்டேஷனை பக்காவாக துல்லியமாக தெளிவாக பண்ணுறாரு. விருப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு தான் வந்தார். 2 பேரையும் அடித்து தான் வந்தார். அப்போ நான் 2 பேருக்கும் மாறுபட்டு நிற்கக்கூடியவனு தான் வந்தார். 2 பேரும் டெல்லிக்கு சால்றாங்கிறார். இப்போ வீரப்பன் நினைவிடத்துக்கு 18ஆம் தேதி போகிறாரு. போய் நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்சதும் வீரப்பனுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் சொல்கிறார். ஸோ இன்னைக்கு வீரப்பன் மேட்டரில் ஜெயலலிதா வீரப்பனை சுட்டு கொண்டது சாதனைன்னு எடப்பாடி பேசிடுவாரா? ஏன் ஜாதி இல்லை புண்ணாக்குலன்னு சொல்லக்கூடிய புண்ணாக்குகளேங்கிற வார்த்தையை திட்டமிட்டே சொல்கிறேன். சும்மா போலித்தனமாக ஜாதி இல்லை புண்ணாக்கு இல்லைன்னு பேசிட்டு தெரியக்கூடிய புண்ணாக்குகளே ஜெயலலிதா வீரப்பன் அந்த என்கவுண்டருக்கு பிறகு தேவாரத்துக்கு பெரிய அவார்டு கொடுத்தாரு. அடுத்தால விஜயகுமார் நாயருக்கு அவார்டு கொடுத்தாரு. விஜயகுமார் நாயர் நான் போட்டோ எடுக்கும்போது நீங்கள் நிற்காண்டான்னு தட்டி விட்டாங்க. எல்லாம் பண்ணி தன்னோட சாதனையை அதை பரசேட்டினாங்க. விஜயகுமார் காலத்தில் தான் நடந்தது. விஜயகுமாருக்கு தான் அதில் கிரெடிட்டு. தேவாரம் அதுக்கு விதை ஊனி இருக்கலாம். விஜயகுமார் தான் கிரெடிட்டு. அந்த இது நடந்தது, நான் மறக்க வரல. ஒரு மலையாளி தான் தமிழன் வீரப்பனை இது பண்ணது வரலாறு. சீமான் அது சதி கோழைத்தனம்னு அதை அடிக்கிறாரு. சீமான் வீரப்பன் தான் வனக்காவலன் பெரிய வீரன்னு அடிக்கிறார். இன்னைக்கு இந்த ஜாதி அரசியலில் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க மீண்டும் ரங்கராஜ் பாண்டியை தான் கேட்குறேன். ஜெயலலிதாவுக்கு சாதனைன்னு எடப்பாடி ஐயா சொல்லிடுவாரா? வீரப்பனை சுட்டு கொண்டது ஜெயலலிதாவுக்கு சாதனைன்னு எடப்பாடியில் ஐயா சொல்லிடுவாரான்னு கேட்குறேன். சொன்ன குறைஞ்சிடும். கண்டிப்பாக வன்னியர் எப்படி ஓட்டு போடுவான்? வன்னியர் வீரப்பனையும் குருவையும் பெரிய ஐக்கானா வச்சிருக்கிறான். பாருங்க, நீ எல்லா இடத்துலையும் வன்னியர் சமூக அந்த இதுகளில் சிட்டி ஃபுல்லாக பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பாருங்க, வீரப்பனை வச்சிருக்காங்க. வன்னியர் சமூகம் இது பெரிய மாவீரனா வீரப்பனை ராபின் குட்டா கொண்டாடுறாங்க வன்னியர் சமூகம். ஆமா, சமீபத்தில் படம் கூட வந்துச்சு, காடு வெட்டியார் அந்த படம், படையாண்ட படை வீரா குருவையும் வீரப்பனையும் கொண்டாடுறாங்க. குரு மரணத்துக்கும் யார் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ குருவுக்கு இன்னைக்கு ஐக்கானா இருக்கிறாரு வன்னியர் சமுதாயத்தில். டாக்டர் ஐயா அன்புமணியும் தாண்டி போயிட்டாரு. டாக்டர் ஐயாவே இதில் விழுந்துட்டாரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது எடப்பாடியை தாண்டி சீமானவர்களுக்கு இந்த வாக்குகள்லாம் வரும் அப்படிங்கிறது தானா? சீமான் இதில் முயற்சி பண்ணுறது எடப்பாடியை பாதிக்கும். சீமான் முயற்சி பண்ணுறது எடப்பாடியை பாதிக்கும். ஏற்கனவே 1% ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8.1 வந்திருக்கிறார்.
7.1% வாக்கு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும், எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி வெள்ளாள கவுண்டர் கட்சியா போனதுனாலையும், நான் பெரிஃபிஷி காஸ்டான அதர் காஸ்ட் சீமான் பக்கம் வந்ததுனாலையும் சீமான் வளர்ந்துருக்கிறாரு. இது உண்மை நிலவரம். உனக்கு முதுகெலும்பு இல்லை, நீ கோலை, பேச மாட்ட, அப்ப என்ன ஏன் ஜாதியை பற்றி பேசுற நீ சொல்லிட்டு திர்ற? உனக்கு நீ இதை சொல்றதுக்கு உனக்கு திராணி இல்லை. அதான உண்மை. நான் கேட்கிறேனே, வீரப்பன் வேட்டை வந்து ஜெயலலிதாவுக்கு, எங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு சாதனைன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்ப ஜாதி இருக்குல்ல, அங்க கண்டிப்பா இருக்குது இல்ல. அப்ப சீமான் வந்து கன்சிராம் பாணியில எடப்பாடியை பலகீனப்படுத்தி, எடப்பாடியால பலன் இல்லாத ஜாதிகளை தன் பக்கம் இழுத்து அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த முறை எடப்பாடியை பலகீனப்படுத்தி 17% பேருவார் சீமான். எங்க அவரு பன்னீர், சசிகலா, தினகரன் அடிச்சதெல்லாம் டானு. இவங்களுக்கு எதிராக பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல ஏர்போர்ட்டு பாரத ரத்னாங்கிறாரு. சீமான் 4.5 வருஷம் இருக்கும்போது என்ன பண்ணீங்க, இப்போ ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர்ல ஏர்போர்ட் வேணும்னு முத்தரையர் யாதவர், நாடார், தேவேந்திர வேளாளர் ஆதரவை அள்ளி தூக்குறாரு. பாரதியார் பேர்ல பாரத ரத்னா வேணும்னு கேட்கிறாரு. அதே டைம்ல முக்குலத்தோரையும் பகைக்காம நாசுக்கா எடப்பாடிய எல்லா ஜாதி மத்தியிலையும் சவுத்துல காலி பண்றாரு. ஏற்கனவே சீமானோட 30,000 ஓட்டு எடப்பாடி கம்மி. இதை டிஎஸ்எஸ் மணி பேசணும், இந்தியா டுடே மணி பேசணும், இவர் சவுக்கு சங்கர் பேசணும், ரங்கராஜ் பாண்டே பேசணும், துக்ளக் ரமேஷ் பேசணும். இது உண்மையா பொய்யா? ரவீந்திரன் துரைசாமி சொல்றது 60 செக்மெண்ட்டுக்குள்ள 10 எம்பிக்குள்ள அதிமுக வேட்பாளர்களை விட நாம் தமிழர் சீமானுக்கு 30,000 ஓட்டு தென் மாவட்டத்தில் அதிகம். அப்ப இப்பவே இந்த சொதப்பல், இந்த ஓட்டு போடாத ஜாதிகளுக்காகவே போய் நிற்கிறது, அந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்றது, சீமான் தான் பெரிய அளவு வளர்ந்துருவார எடப்பாடியை பலகீனப்படுத்தி சவுத்துல. முக்குலத்தோரை எப்படி, முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசுறாரு, அதிமுக ஊழலை பற்றி பேசுறாரு, அதிமுக ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலன்னு பேசுறாரு. இப்படி எல்லா இஷ்யூக்குள்ளேயும் மக்களோட இருந்து சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சொன்னீங்க, திமுக பீட்டிமா திமுக ஆதரவா பேசுறாரு அப்படின்னா? ஏன்னா நான் அண்ணன் ரஜினியை பார்க்கும்போது பாஜக பீட்டிம்னாங்க. அவர் பாதையில தாங்க போறாரு. 214 போல்டா போட்டுட்டாரு. விஜய் 214 பாரா, எடப்பாடியோட கூட்டணி போவாரா சொல்லுங்க? கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 214 போட்டு தில்லா நிற்கிறாரு. அப்போ சீமான் தனிச்சு நிற்கிறது வரை ஸ்டாலின் குடும்பத்தை வந்து வீழ்த்த முடியாது. 2021 5.5% ஓட்டு திமுக அணிக்கு அதிமுக அணிக்கு வித்தியாசம். இப்போ ஓபிஎஸ் போனதும் தரமட்டம் ஆயிற்று. அது தெரியாம 21 இருந்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் போனதும் 13% ஓட்டு போயிட்டு, அது தெரியாம இன்னும் ஊரை ஏமாத்ததுக்கு 21 பேசிக்கிட்டு மோசடித்தனத்தை பண்ணிட்டு தர்றாங்க. எவ்வளவு நினைக்கிறீங்க? 15 கிலோ வந்துருமா? 20 எடுத்திருக்கிறாரு. அது நான் அதோட டவுன் பண்றதுக்கு தான் நான் நிற்பேன். 20 எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டாருன்னா 29 காங்கிரஸுக்கு அவரும் விஜயும் சேர்ந்து 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ நடக்காது, அப்போ நடக்க பார்ப்பாங்க. அப்போ மோடி என்ன ஏமாளியா, மோடி லாயலிஸ்ட் என்ன ஏமாளியா? 4 பேர் ஸ்டாலின் மேல உள்ள அரிப்பில் பேசிட்டு தெரியுமா? அப்போ மோடி லாயலிஸ்ட் ஏமாளியா? அத்தனை பேரையும் அடிச்சு மோடி எங்க கருத்தை ஆர்டி டீம் கருத்தை ஏற்றுக்கிட்டு 21 சாதிச்சு காட்டணும். நாங்கள் அப்படி எங்களுக்கு பெரிய கௌரவத்தை தந்த மோடிக்கு எது நன்மையோ அதைத்தானே நாங்கள் பேசுவோம். உன மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்பை பேசிட்டு இருக்கா நாங்கள் இருக்கோம். வெளிப்படையாக தானே அப்பா சொல்கிறேன். நீ ஆன்டி ஸ்டாலின்பா, நான் ப்ரோ மோடிப்பா. ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, நம்ம பேட்டி தான், திருச்சியில் விஜய் நிற்பாரு. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் எடப்பாடி பின்னாடி போயிட்டார் மாதிரி தெரியுது. ரைட்டு. இப்போ கரூருக்கு வாய்ப்பு இருக்குமா? கரூரில் எடப்பாடிக்கு கேண்டிடேட்டாக நிற்கலாம். திருச்சியில் நின்னா 30,000 வாக்குகளில் வீழ்த்துவேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள தேவையே இல்லையா? நிற்பார் மாதிரியே தோணும் இல்லையே. அவர் ஒரு வேளையில் ரஜினிகாந்த் பாண்டியில் ரிட்டர்ன் பேக் ஆனாலும் ஆயிடுவார் போல இருக்க. சார் சீமான் தெளிவாக நிற்கிறார் சார். நீங்க கமலஹாசன் தினகரன் மாதிரி சொதப்புறீங்களா இல்லையா? ஆமா, சொதப்புறீங்களா இல்லையா? தனிச்சு நிற்கிறீங்கன்னு டிக்ளேர் பண்ணுங்க. 214 பண்ணு சீமான் மாதிரி டிக்ளேர் பண்ணுங்க. அப்ப நீங்க பேரம் பேசுறீங்க, அந்த பேர அரசியல் ஒரு முக்கியத்துவத்தை தேடுறீங்க. அதான் விஜயோட ஸ்டைலா இருக்கு இப்போதைக்கு. அப்படித்தானே இருக்கு. குழப்பத்தில் இருக்கிறீங்க. உங்க தொண்டை சீமானுக்கு இன்பவனம் கார்த்திக்கோ, சாட்டை துரைமுருகனோ, அபுபக்கரோ, பாத்திமா பர்கானாவோ யாருனாலும் சரி, அந்த கேடர்ஸ் வந்து நாங்கள் 214 நிற்க போறோம்னு கார்த்திகா உட்பட யாருனாலும் சொல்ல முடியும். இன்னைக்கு
விஜய்கிட்ட இருக்கவங்க யாராவது சொல்ல விரும்புவாங்களா? எங்களுக்கு எடப்பாடி கிட்ட ஒரு சீட்டு கிடைச்சிராதா, கூட்டணி வந்துடாதா, நாங்களும் ஒரு சீட்டு கிடைச்சிராதா, நாங்களும் நின்னுற மாட்டோமா, எங்க சிம்பல் இல்லைனாலும் பரவாயில்ல, ரெட்டலை கிடைச்சாலும் நின்னுற மாட்டோமான்னு ஒவ்வொருத்தனும் நாக்கு தொங்க போட்டுட்டு அலையிறாங்க. என்ன ஆகும் தாவேக்கா முடிச்சலாம் சார்? இந்த கட்சியை நாம் தமிழர் சீமானோட கம்பேர் பண்ணி பேசினவெல்லாம் இன்னைக்கு முகத்துல கறி பூசுவான்னு சொன்னேன். இப்பவே கறி பூசிட்டானா இல்லையா? இப்போ விஜய் மையமாட்டு உருவாக்கப்பட்ட ஆஸ்பிரேஷனல் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற வாக்குகள் சீமான் காங்கிரஸ் பாஜக வச்சாங்க அடிக்கிறாரு. அந்த வாக்குகள் இன்னைக்கு யாருக்கு போகும்? சீமானுக்கு தானே போகும். இன்னைக்கு 24% ஓட்டு சீமான் குறி வச்சிருக்காருன்னு தினமலர்ல எழுதியிருக்காப்புல. ஏன் கணக்கு 17 வருவார். அப்ப விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துருவா தானே இருந்திருக்கிறாரு. விஜய் மையமா வச்சு உருவாக்கப்பட்ட அந்த மாற்றுங்கிற ஓட்டுகள் வந்து பிறமொழியாளர் ஓட்டை தவிர்த்து மற்ற ஓட்டு சீமானுக்கு தானே போகும். தமிழ் சமூகங்கள் ஓட்டு சீமானுக்கு தானே போகும். அப்போ கமல்ஹாசன் இதில் தானே சீமான் ஒரு சேவத்தில் இருந்தவர் இன்னைக்கு 8.3 வந்தாருன்னா கமல்ஹாசன் தினகரனோட மிஸ்டேக்கில் தானே வந்தார். அதே மாதிரி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் விஜய் கண்டஸ்ட் பண்ணாதவர். கமல்ஹாசன் 2.0ங்கிறது சீமான் தான் மக்களோட நின்று மக்களுக்காக எல்லா களத்திலும் நிற்பார். டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது ஏட்டு சுரக்கா காகித புலி. ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது ஈரோடு களத்தில் நடந்தது. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறது நடந்தது. எடப்பாடி சீமானுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு ஓடிட்டாரு. சீமானோட கீழே போன அசிங்கம்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்துட்டாரு. அப்போ தனிச்சு துணிவா 5ஆவதோட நிற்கிறது சீமான் தாங்கும் போது சீமானுக்கு வாக்கு சதவீதம் 17% மேல ரொம்ப தெளிவா போயிருமே. விஜய் மையமா வச்சு உருவாக்கப்பட்ட மாற்றுங்கிற ஓட்டும் சீமானுக்கு தானே கிடைக்கும். அதுதான் உங்களுடைய வாதமா இருக்கு. கண்டிப்பா அப்படித்தானே கமல்ஹாசன் விஷயத்துல நடந்தது. விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல சீமான் வந்து 2%, 1.5%, 2.5% தானே எடுத்தாரு. 6% போனாருன்னா களத்தில் நின்னாரு தானே போனாரு. இப்போ விக்கிரவாண்டியில் நாங்குநேரிலும் களத்தில் நின்ன சீமான் தானே நான் வன்னியர்கள்ட்ட எடப்பாடி பலையனப்படுத்துவார், நான் வெள்ளாள கவுண்டர்கிட்ட எடப்பாடி பலையனப்படுத்துவார். களத்துக்குள்ளே வராத விஜய பலையனப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரு சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் கம்பாரிசன் சீமான் தாயா லீடர். கடல்ல எண்ணெய்க்கு அலம் ஓய்கிறது, எண்ணெய்க்கு குளிக்கிறது. விஜய் சந்தர்ப்பவாதி. ரஜினி அஜித் வந்து வியாபாரம் பண்ணல. இவர் தனிச்சு போட்டியிடாம, இடத்தேர்தலில் போட்டியிடாம, கொள்கை எதிரிய மோதி தோற்கடிக்காம லெட்டர் பேடா இருந்துகிட்டு இப்போ பாப்புலாரிட்டியை வச்சு நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட விலை போறாரு. சீமான் தாயா லீடர். அப்படித்தானே மக்கள் சொல்லுவான். உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.